நம்ம இன்றைக்கி வந்து ராட்டு கருவாடு வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் போட போகிறோம். இப்படி பொழு பொலன்னு இருக்கும். நல்லா காஞ்சி போயிருக்கும். உப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அது கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உப்பு போட்டு வச்சுருப்பாங்க ரொம்ப. நம்ம சுடுதண்ணியில் தான் அதை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். சுடுதண்ணியில் போட்டிருக்கோம். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. மீன் மாதிரி ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் இது வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இது உப்பு எல்லாமே நல்லா கலந்து நமக்கு மீன் மாதிரி வந்துடும். உப்பு அதிகமான உப்பு போட்டிருப்பாங்க. ஏன்னா வாங்கும் போதே அவங்க சொன்னது உப்பு இதில் அதிகமாக இருக்கும், 2-3 தடவை கழுவிடுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து உப்பில் போட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பொழு பொழுன்னு இருக்குது. இது சுடுதண்ணியில் போட்ட உடனே மீன் மாதிரி ஆயிரும். நல்லா சாஃப்டாயிரும். ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். பாத்திரத்தை காய வச்சுருக்கோம். 2 கடுகு உளுந்து போட்டுக்குவோம். இது நல்லா கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம். ரெண்டு வெள்ளைப்பூடு வெட்டி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடையும் போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம அரைச்சி போட்டோம்னா பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கிறோம். அதான் வெங்காயம் கணக்காகவே அதையும் வெட்டி போட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கோம். கருவேப்பிலை போட்டு இதை நல்லா ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு வதக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்குவோம். வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த கருவாட்டை கழுவி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கிடுவோம். இது வந்து இறால் கருவாடு. நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிட்டேன். கழுவுன உடனே என்ன ஆகுதுன்னா அந்த கருவாடே பிஞ்சு வரும். நம்ம ரொம்ப கழுவுனோம்னா கருவாடு வந்து தூளாக நொறுங்குது. இதில் வந்து உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அவசரப்பட்டு உப்பு போட்டுறக்கூடாது. சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே போடணும். கொஞ்சம் விடுவோம். அது மஞ்சள் பொடி இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் குழம்பு பொடி போடுவோம். கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் பொடி போடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இது வந்து நல்லா சுடு தண்ணியில் தான் நம்ம நல்லா வெந்திருக்கு. அது மீன் மாதிரி வெந்துருச்சு. உப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால நமக்கு வந்து சுடுதண்ணியில் போட்டால் போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டோம். இப்போ அது வந்து கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். ஏன்னா நல்லா சுடுதண்ணிலே நல்லா வெந்ததுனால இது ஒரு கொஞ்ச நேரம் அப்படி வெந்தால் போதும். இதில் தண்ணி அதான் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். மசாலா ஒன்றும் ரொம்ப வேண்டாம். இவ்வளோ இருந்தால் போதும். ஏன்னா மசாலா நிறையா வச்சாலும் இந்த கருவாடு நமக்கு வெளியே தெரியாது. கருவாட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். நம்ம கருவாட்டில் உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம நல்லா கழுவுனதுனால உப்பெல்லாம் போயிடுச்சு. இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். ஏன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கருவாடு வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டதுனால அப்படியே கலண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. கழுவும் போதே தேய்ச்சி கழுவும் போது அப்படியே சதையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னென்னு தெரியல, உப்பு துப்புராக இல்லாமல் போச்சு. இப்போ உப்பு வந்து நம்ம போட்டிருக்கோம். நல்லா ரெடி ஆயிடுச்சு கருவாடு. இறால் கருவாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 பீஸ் ஆளுக்கு 2 பீஸ் எடுத்து வச்சு கூட ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து இந்த கருவாடு சூப்பராக இருக்குது. கருவாடு வந்து இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. இது வந்து ராமேஸ்வரத்தில் வந்து போட்டு வச்சுருந்துருக்காங்க. அங்கே வாங்கினது தான். இங்கே கருவாட்டு கடையில் கண்டு கிடைச்சபடி. கடையிலலாம் இது பாக்கெட் போட்டுலாம் வச்சுருக்க மாட்டாங்க. எல்லா கருவாடும் வாங்கலாம். ஆனால் இந்த இறால் கருவாடு மட்டும் கடையில் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து விலை கூட. இப்போ வந்து கருவாடு இறால் கருவாடு கிரேவி நம்ம வச்சாச்சு. இது வந்து ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் எதுவுமே நல்லாயிருக்கும். எந்த ஒரு குழம்புனாலும் கருவாடு வச்சுட்டாலே நல்லாயிருக்கும். அதில் இந்த கருவாடு வச்சா செய்யணும், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கருவாடு வாங்கினீங்கன்னா இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு வைக்கலாம். காய் போட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த கருவாட்டையும் போட்டு குழம்பு வைக்கலாம். நான் வந்து இதை கிரேவியாக வச்சு விட்ருக்கேன். இது வந்து ரசம் சாதத்துக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க.